Meenakshi Faculty of Allied Health Sciences BSc Technology courses. Apply now. Summer holidays vandachu, நம்ம GT holidays vandachu. South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. கன்னிராசிக்காரங்க திருக்கொல்லிக்காடு, திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பட்டி போகிற வழியில் திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர் பிடிச்சிக்கணும். விசேஷமாக போடுவார். 7ல் சனி இருக்குது, கண்ட சனின்னு பேர். குடும்பத்தில் கவனமாக இருக்கணும். துணை அல்லது துணைவியாருடன் சரண்டர் ஆகிடணும். வெள்ளைக்கொடியெல்லாம் காட்டக்கூடாது. வெள்ளை பெட்ஷீட்டு சுற்றிக்கின்னு ஐயா சாமியை விட்டுருன்னு வாக்குவாதமே வச்சுக்கூடாது. 10ஆம் இடத்துல வராரு குரு. பதவியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதை மேலதிகாரிகளோட தர்க்கம் பண்ணுறதெல்லாம் கண்ணி அதிகமாக பண்ணும். அதெல்லாம் உத்தியோகத்தில் பண்ணிங்கன்னு வச்சுங்க, ஒன்றா சேர்ந்து உங்களை எல்லாரும் நவுட்டி விட்டுருவாங்க. ஒன்றா சேர்ந்து கும்மி அடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? அது கண்ணிக்கு தான் நடக்கும். அதனால் வெள்ளைக்கொடி காட்டுறது குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் தொழிலையும் பண்ணுறோம். அதே சமயம் மாற்றங்கள் கிடைக்கும். தொழிலில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். தொழிலில் ப்ரமோஷன் கிடைக்கும். அதிகமாக அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய ராசியில் ஏறுவார்னா கண்ணி வரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலம் காணப்படும். வாக்குஸ்தானத்தை குரு பார்க்க போகிறார். அப்போ என்ன வரும்? பணம் வரும். அஷ்டலட்சுமி கடாட்சம் வரும். பழைய கடன்கள் பைசல் ஆகும். புது கடன்கள் பெற்றாலும் சந்தோஷ கடன். சுபவிரிய பிராப்தம், தைரியம் ஏற்படும். தேகாரோக்கியத்தில் வலிமை ஏற்படும். தேகாரோக்கியத்தில் ரொம்ப நாளாக இந்த சர்ஜரி பண்ணல, அந்த சர்ஜரி பண்ணல. காஸ்மெட்டிக் அதிகமாக பண்ணக்கூடிய ராசி யாருன்னா கன்னி. அந்த காஸ்மெட்டிக் சர்ஜரிக்கெல்லாம் பணம் கிடைக்கும். தெம்பாயிடுவீங்க. மீடியாவில் இருக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரங்களாம் திடீர்னு ஃபேமஸ் ஆகிடுவாங்க. ரொம்ப ஹெல்த் கான்சியஸ் ஆகுவாங்க. நல்ல 100 கிலோவில் இருந்த கன்னியா ராசிக்காரங்க இந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா 75 கிலோ ஆகிடுவாங்க. அந்த அளவுக்கு திடீர்னு உடல் குறைப்பு, அந்த குறைப்பு, இந்த குறைப்பு, டயட்டு, கெயிட்டு, எக்ஸசைஸு, ஜிம்மு, ஒர்க் அவுட்டு, 6 பேக்கு, 8 பேக்கு, 9 பேக்கு இருக்கிற எல்லா பேக்கு. இல்லைன்னா போய் கடையில் போயிட்டு பேக்கு கடையில் எல்லா பேக்கையும் வாங்கி வந்துட வேண்டியது தான். அந்த அளவுக்கு கண்ணிக்கு அதி அற்புதமும் அதி சந்தோஷமும் ஏற்படும். பதவியில் மாற்றங்கள் ஏற்படும். அதே சமயம் பேப்பர் போடக்கூடாது. பேப்பர் போட்டுட்டு மாட்டிக்கக்கூடாது. ஏதாவது சொல்கிறாங்க பேப்பர் போட்டு இன்னொரு வேலையெல்லாம் இல்லை. இன்னொரு வேலை கிடைக்கிற வரைக்கும் இருக்கிற வேலையை விடவே விடக்கூடாது. அதுதான் கன்னிக்கு. பெண்களுக்கு ஹார்மோன் குறைபாடுகள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கினா கன்னிக்கு நல்லது. கொடுத்த வாக்கிய குடும்பத்தில் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய. இது வரைக்கும் உங்களுக்கு குரு பார்வை இருந்தது. 9ஆம் வீட்டில் 5ஆம் பார்வையாக உங்கள் வீட்டுக்கு இருந்தார். ஆனால் இப்போ அவர் 10ஆம் வீட்டுக்கு போகிறார். 9ஆம் வீட்டிலேருந்து 10க்கு போகிறாரே சார், நல்லா இருக்குமா? நான் அதான் மறுபடியும் சொல்கிறேன். எப்போவுமே ஒரு ஜோதிடம் பார்க்கும்போது கட்டத்தை பார்த்து எதில் நம்ம எஸ்கேப் ஆக முடியும்னு பார்க்கணுமே ஒழிய, சார் உங்களை 10ஆம் வீட்டில் குரு வந்துட்டார், நீங்கள் அவ்வளோதான். 10ஆம் இடத்துல குரு வந்தால் உங்களுக்கு பதவி பறி போயிடும். அது பொது விதி. ஆனால் நான் கேட்குறது என்னென்னா, 5ஆம் பார்வையாக உங்கள் 2ஆம் வீட்டை, குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டை பார்க்க போகிறார். கல்யாணம் நடக்கும். திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். புதிய வாழ்க்கை, புதிய பயணம், புதிய வேலை, புதிய வருமானம், மன நிம்மதி, சந்தோஷம், இது அத்தனையும் கிடைக்கணும். 7ஆம் இடத்துல இருந்து சனீஸ்வரர் பார்க்குறாரு. உங்கள் பார்ட்னர், உங்கள் மனைவிக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். நீங்கள் மனைவியாக இருந்தீங்கன்னா கணவருக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். முதல்ல கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்டை விட்டுருணும். காலையில் பார்த்தீங்கன்னா நான் கூட நிறைய பேருக்கு சொல்வேன், காலையில் கணவன் மனைவி ஒரு வீட்டில் மௌன விரதம் இருக்கிறது நல்லது. 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் மௌன விரதம். பசங்கள்லாம் ஸ்கூல் போனோன்னா பேச ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கிச்சன் டென்ஷனு, ஆஃபீஸ் டென்ஷனு, இந்த பசங்க டென்ஷனு, இந்த டென்ஷனில் நீங்கள் பேசாமல் இருக்கிறத மௌன விரதம் பல விதத்தில் மேன்மையை கொடுக்கும், உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். அந்த நாள் ஒரு இனிய நாளாக இருக்கும். அந்த மாதிரி மௌன விரதம் இருக்கிறது நல்லது. இவங்களுக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு கழுவுற மீனில் நழுவுற மீன். இவங்க புதனுடைய அம்சம் பெற்றவர்கள், நல்ல படிப்பாளிகள், நல்ல படிப்பாங்க. படிக்கிற பசங்களுக்கு ஊர் விட்டு ஊர் போகிறதோ, வெளிநாடோ வெளி மாநிலமோ, மெடிக்கலோ அல்லது இன்ஜினியரிங்கோ, இல்லை வெளிநாட்டில் போய் படிக்கிறதோ, வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கிறதோ ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க. ரொம்ப அவங்களுடைய ஒர்க்கில் தெளிவாக இருப்பாங்க. டைவர்ஷன்லாம் இருக்காது. வரைகிறதோ ஆடுறதோ கலைகளில் ஒரு ஈடுபாடு உடையவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிதானமாகவும் பொறுமையாகவும் வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ கிளம்பி போயிட்டு அங்கே நம்ம இருந்தோம் அப்படின்னா
அற்புதமான காலமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து பணம் சேலரி நார்மலா வீட்டுக்கு வர்றது வரும், ஆனா அந்த செலவுகள் எப்படி ஆகுது அது தெரியல, கையில நிக்கிற காசு இல்லாம போகுதுன்றாங்க. ஸோ எப்படி அவங்க வந்து அதை கண்ட்ரோல் பண்றேன்னு சொல்லுங்க. பொதுவாகவே இந்த கன்னி ராசி நேயர்களுக்கு எவ்வளவு வருமானம் வந்ததோ அதை இருப்பு வச்சு தான் அவங்க பண்ணுவாங்க. மொத்த பணத்தையும் அவங்க செலவு பண்ண மாட்டாங்க. ரொம்ப உஷாரான ஆட்கள். ஆனால் அவங்களுக்கு அந்த குரு இப்போ சாதகமாக இருக்காரே, முன்னாடியும் சாதகமாக தான் இருந்தது. இப்போ பார்வை நமக்கு அவர் வீட்டுக்கு வரல, பக்கத்து வீட்டுக்கு வந்து சேருது. ஆகவே மனைவியினால் லாபம், மனைவியினால் சேரும். நீங்கள் முதல் சேமிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பணத்தை வந்து ஒரு ரூபாய் எடுத்து உண்டியலில் போடுறது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, உப்பு வாங்குங்க, மஞ்சள் வாங்குங்க, அப்போ தான் உங்கள் வீட்டில் பணம் சேரும். ஆனால் இந்த மாதிரி முதல் செலவு என்ன அப்படின்னா சேமிப்பு தான் முதல் செலவு. அது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமி விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப உடல் ஆரோக்கியத்தை தரும், மன ஒருமைப்பாட்டை தரும், மன நிம்மதியை தரும், சந்தோஷத்தை தரும். ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். நல்ல கடுமையாக உழைப்பாங்க, தெளிவானவர்கள். இவங்க வந்து ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா தெளிவாக இருக்கும். சொந்த பிஸ்னஸ் தாராளமாக செய்யலாம். என்ன பார்ட்னர்ஷிப்பில் செய்கிறத வந்து பார்ட்னருடைய மனசு கோணாமல் நடந்துக்கிறது நல்லது. ஏன்னா நான் கணவன் மனைவி உறவு சொன்னேன் இல்லைங்களா, அது ஒரு பார்ட்னர் தானே. வெறும் பிஸ்னஸ் மட்டுமே பிஸ்னஸ் பார்ட்னர் இல்லை, லைஃப் பார்ட்னரும் இருக்குது இல்லைங்களா. அதனால் அவங்களுக்கு மனசு கஷ்டம் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்தால் தொழில் நல்லா இருக்கும், வருமானம் நல்லா இருக்கும். இவங்களுக்கான பரிகாரங்கள் என்ன ஐயா? திருவண்ணாமலை, அண்ணாமலை கரோகரா, மாதத்துக்கு ஒரு முறை. அதுலேயும் அதிச்சாரமாக வரும்போது கூட இன்னும் அங்கே போனாங்கன்னா இவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அங்கே போயிட்டு அரோகரா அரோகரான்னு சொல்லிட்டு சுற்றிட்டு வர்றது பிரயோஜனம் இல்லை. அங்கே என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இவங்களுக்கு ஒரு சூட்சமமான பரிகாரம் நான் சொல்லித்தரேன். அதுலேயும் இந்த காலகட்டத்தில் அது செய்கிறது ரொம்ப நல்லது. எதிர்வரும் அக்னி நட்சத்திரம், எதிர்வரும் இந்த வெயில் காலத்தில் கரெக்டாக அந்த பௌர்ணமி வரும். சூரியன் உச்சம் பெற்ற காலம், சந்திரன் உச்சம் பெற்ற வைகாசி காலம். இந்த காலகட்டத்தில் வர்ற பௌர்ணமியில் குடை தானம், பாதரட்சை, செருப்பு தானம். அது எங்கே பண்ணணும் அப்படின்னா திருவண்ணாமலை கிரிவலம் வரீங்க பாருங்க, அந்த கிரிவலம் வர்ற பாதையில் பண்ணணும். நான் பழைய செருப்பை கொடுக்கட்டுமா சார், பழைய கொடையை கொடுக்கட்டுமா சார், எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக ஒரு 4-5 கொடை அப்படியே கிடக்குது சார், அதெல்லாம் எடுத்து கொடுக்கட்டுமா, அதெல்லாம் வேண்டாம். அதே மாதிரி சில பேர், சார் நான் கருப்பு கொடை கொடுத்தா சனீஸ்வரருக்கும் ஏறுவையான மாதிரி ஆகிடும், நீங்களும் சொன்ன மாதிரி ஆகிடும், எங்கள் அண்ணனுக்கும் பொண்ணு பார்த்த மாதிரி ஆச்சு, மாட்டையும் மேய்ச்ச மாதிரி ஆச்சு அப்படின்னு நம்ம ஆளுங்க கணக்கு போடுவாங்க. அப்படி இல்லை, நல்ல கலர் கலராக வாங்கி சின்ன சின்ன கொடைங்க விற்கிறாங்க, ரொம்ப அழகாக லேடிஸ் கொடை 100 ரூபா 150 ரூபாய்க்குலாம் இருக்குது. நான் பணத்துக்காக சொல்ல, நாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு மனசு கஷ்டம் இருக்கக்கூடாது. அவர் ஏதோ மனசில் வச்சுக்கிட்டு தான் கருப்பு கொடை கொடுத்துருக்காரு, கருப்பு செருப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு மனசு கஷ்டம் இருக்கக்கூடாது. ஆகவே வாங்குறவங்களும் சந்தோஷமாக இருக்கணும், அதை கொடுக்குறவங்களும் அந்த மன சந்தோஷம் வேணும். ஆக கன்னிராசிக்காரர்கள் கிரிவல பாதையில் இப்படி பாதரட்சையும் குடையும் தானம் செய்தால் அற்புதமான பலனும் சந்தோஷமான வாழ்க்கையும் ஆயுள் ஆரோக்கியமும் கூடும்.